சரி, இப்போ ஆர்கானிக் கொஸ்டின்ஸை பார்ப்போம். 10வது ஃபர்ஸ்ட் வந்து 10வது பல்லின பிளவினை தொடர்ந்து இரு இலத்திரன்களும் மின்னெதிர்த்தன்மை குறைந்த அளவில் இருக்கும். பல்லின பிளவுல எப்படி ஓரின பிளவு வரும்? ஓரின பிளவு எப்படி ஏபி உதாரணமாக ஓரின பிளவு மெயின் ஐடியாவை எடுத்துக்கோங்க. ஓரின பிளவு நடக்கிறது வந்து மின்னெதிர்த்தன்மை சமனாவலங்களுக்கு இடையில இருக்கும். உதாரணமாக அலசன்கள் வரும். Cl2 Br2 F2 I2 இதெல்லாம் வரும். சரியா? உதாரணமாக Cl எடுக்கிறேன். இதில் ஒன்றுள்ள ஒரு இலத்திரன் ஒரு Cl நோக்கியும் ஒரு இலத்திரன் வந்து மற்ற Cl நோக்கியும் போகுது. அப்படி போனால் என்ன வரும்? Cl டாட் Cl டாட் 2 Cl டாட்னு தெரியும். ஓகே, இப்போ இதில் வந்து ஓரின பிளவு என்னன்னா 2 ஒவ்வொரு இலத்திரன்கள் ஒவ்வொரு சைடுக்கு நோக்கி போகிறது. இது ஓரின பிளவு. பல்லின பிளவு எப்படின்னா இது எப்போ நடக்கும்? கண்டிஷன் சமனான மின்னெதிர்த்தன்மையுடைய அணுக்களுக்கு இடையே நடக்கும். பல்லின பிளவு எப்படி? பல்லின பிளவு நடக்கிறது இதில் வந்து கட்டாயம் மின்னெதிர்த்தன்மை ஒன்றை விட இன்னொன்று கூடையகம். சரியா? ஓகே, அப்போ ஏபின்னு இருப்போமே. ஏபி அதில் மின்னெதிர்த்தன்மை வந்து எது கூடண்டா ஏக்கு கூடன்னு இருப்போம். ஓகே, அப்போ ஏ பின்னு 2 மூலங்கள் சேர்த்து சேர்வி உருவாக்கிக்கு அதில் வந்து ஏக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை கூட. அப்போ மின்னெதிர்த்தன்மை கூட்டின பக்கம் வந்து பிளவடைஞ்சு போகும். அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் விஷயத்தில் வந்துட்டேன். ஓரின பிளவில் வந்து நான் போடக்குள்ள இதே மாதிரி நமக்கு தான் போடணும். இந்த ஷேப்பில் பல்லின பிளவில் போடக்குள்ள 2 இலத்திரன்களும் மின்னெதிர்த்தன்மை கூடின மூலத்தை நோக்கி போகிறதால அமுக்குறி வந்து இப்படி போடும். 2 இது வரது மாதிரி அப்படி வந்தாண்டா. ஓகே, அப்போ 2 இலத்திரன் ஒரு மின்னெதிர்த்தன்மை கூடின மூலத்தை நோக்கி போகிறதால இதுக்கு வந்து மைனஸ் வரும். இதுக்கு வந்து இலத்திரனை காட்டலும். இன்னைக்கு பியில் வந்து இலத்திரன்கள் இலக்கிறதால ப்ளஸ் வரும். சரியா? இதுதான் பல்லின பிளவுன்ற. ஓகே, பல்லின பிளவில் பிளவினை தொடர்ந்து இரு இலத்திரன்களும் மின்னெதிர்த்தன்மை குறைந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா மின்னெதிர்த்தன்மை கூடின அணு பக்கம் தான் 2 இலத்திரன்களும் செல்லும். அப்போ அப்படி பார்த்தா இந்த கூற்று பிழை. சரியா? ஓகே, அப்போ 2வது வரேன். இந்த ஏ இது வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரினா இது தாக்கம் தான். இந்த தாக்கத்தில் வந்து என்ன பிள்ளைண்டா பல்லின பிளவின் விளைவாக A+B- ஆகிய எண்கள் உண்டாகும். A+ உருவாகும், A- உருவாகும். எழுதிக்கவே தேவையில்லை, அது பிள்ளை. 3வது ஓரின பிளவின் விளைவாக ஒரு சோடியற்ற இலத்திரனை கொண்டுள்ள இரு நடுநிலையான துணிக்கைகள் உண்டாகும். கூட்டு சரியா? சரியா? ஓரின பிளவின் விளைவாக ஒரு சோடியற்ற இலத்திரனை கொண்டுள்ள இரு நடுநிலையான துணிக்கைகள். 2 நடுநிலையான துணிக்கைகள் பிரிஞ்சோன்னா அப்ப ஒரு சோடியற்ற இலத்திரனை கொண்டுள்ள இரு நடுநிலையான துணிக்கைகள் உருவாக்கு. அப்ப அதை கூற்று சரி. ஓகே, அப்போ அடுத்தது CH2Cl சக டாட் Cl CHCl3 சக டாட் H என்பது மெத்தேன் சுயாதீன மூலிகை குளோரினேற்ற தாக்கத்தின் ஒரு படிமுறையாகும் சொல்லியிருக்கு. இதை எப்படி? சரியா? சுயாதீன மூலிகை பிரதிட்டு தாக்கத்தில் வந்து நான் மெயினாக பார்க்குறது வந்து மெத்தேனுக்கு வந்து குளோரினேற்றத்தை. சரியா? அப்போ அது வந்து படிப்படியாக நடக்கும். அதுக்கு வந்து 3 சிலபஸில் வந்து 3 படிகள் வந்து ஆரம்ப படி, விருத்தி படி, முடிவு படி. சரியா? ஆரம்ப படியில் எப்படின்னா Cl2
பரவிய சூரிய ஒளி முன்னிலையில் 2 டாட் சி எல்லாம் பிரியும். சரியா? அப்புறம் விருத்திப்படியில் என்ன நடக்கும்? விருத்திப்படியில் வந்து CH4 மெத்தேன் ஓட இந்த மூலிகத்தில் ஒரு மூலிகம் தாக்கம் அடைஞ்சு என்ன வரும்? CH இந்த மூலிகம் வந்து இதில் உள்ள H1 எடுத்து இதில் ஒரு CH3 மூலிகத்தை உருவாக்கும். அப்போ CH3 டாட் சக HCl வரும். சரியா? அடுத்தபடியில் CH3 டாட் Cl2 ஓடதாக்கும். Cl2 ஓடதாக்கி என்ன வரும்? இந்த Cl2 வந்து CH3 ஓடதாக்கி என்ன நடக்கும்? இதில் உள்ள Cl வந்து CH3 ஓட சேர்த்துக்கணும். சரியா? அப்படி செஞ்சு CH3Cl சக டாட் Cl உருவாக்கும். சரியா? அடுத்து CH3Cl டாட் Cl ஓட சேர்ந்து என்ன நடக்கும்? CH இப்போ டாட் Cl வந்தேன்னா கட்டாயம் ஹைட்ரஜனை சேர்க்கும். சரியா? Cl2 வந்தேன்னா கட்டாயம் இதில் மூலிகத்தோடு சேர்ந்து கொள்ளும் ஒரு Cl. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் டாட் Cl வந்து அப்போ இதில் உள்ள ஹைட்ரஜன் ஒன்று எடுத்து CH2Cl டாட் சக HCl வரும். சரியா? அப்போ அடுத்தபடியில் CH2Cl டாட் சக Cl2 என்ன வரும்? CH2Cl2 சக டாட் Cl வரும். சரியா? அப்போ அடுத்த CH2Cl2 டாட் Cl ஓட சேர்ந்து என்ன வரும்? இந்த டாட் Cl வந்து கட்டாயம் ஹைட்ரஜன் எடுக்கும். அப்போ ஹைட்ரஜன் எடுத்து CH Cl2 டாட் சக HCl உருவாக்கும். அதுக்கப்புறம் CHCl2 டாட் Cl2 ஓட சேர்ந்து என்ன நடக்கும்? இந்த Cl வந்து இதோட சேர்ந்து CHCl3 உருவாக்கும். சக டாட் Cl வரும். அதுக்கப்புறம் CHCl3 டாட் Cl ஓட சேர்ந்து என்ன வரும்? CCl3 டாட் உருவாக்கும். சக HCl வரும். சரியா? அப்போ CCl3 டாட் வரும். CCl3 டாட் வந்துடுச்சு. சக லாஸ்ட்டாக டாட் Cl வந்துச்சு. அப்போ Cl2ஓட தாக்கி இதில் உள்ள குளோரினோட தாக்கி இதை Cl2 உள்ள ஒரு குளோரின் எடுக்கும். நான் சொன்னேன் மூலிகம் வந்தால் குளோரின் எடுக்கும். அந்த குளோரின் எடுத்து CCl4 வரும். சக டாட் Cl வரும். இதோட விருத்திப்படி முடிஞ்சு. அடுத்தது இது முடிவுறுப்படி. முடிவுறுப்படியில் இதே மாதிரி மூலிகங்கள் சேர்ந்து 2 மூலிகம் சேர்ந்து என்ன வரும்? Cl2. அவ்வளோதான். ஓகே. அப்போ இதில் வந்து எங்கே சரி டாட் H வந்தீங்க. டாட் H எங்கே சரி கட்டினா அந்த கூற்றுப்பில்லை. சரியா? அந்த கூற்று சரிண்டு வந்தீங்க அந்த கூற்றுப்பில்லைண்டே எடுங்க. அப்போ அந்த கூற்றுப்பில்லை. ஓகே. 4th பிள்ளை. ஓகே. 5th வந்து Cl 2 டாட் Cl என்பது Cl2 ஊர்ண பிளவு தாக்கத்தினை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி இது ஃபஸ்ட்டாக நடந்த தாக்கம்னா இது எப்படி எழுதலாம்? இப்படி எழுதணும்னா அதில் காட்டிடுறாங்க. ரைட். இது அவளும் சரி. என்ன காட்டிடலண்டவங்க ஏதோ காட்டிடல. அப்போ சரியா? ஷுவராக யார் சார் அடிச்சிருப்பீங்க? 5th ஆன்சர். அப்படி வந்தேன்னா பிள்ளை. சரியா? பரவிய சூரிய ஒளி கட்டாயம் போடணும். பரவிய சூரிய ஒளி இல்லாமல் இந்த தாக்கம் நடக்காது. அப்படி பார்த்தா 5th ஆன்சரும் பிள்ளை. சரியா? அப்போ ஆன்சர் வந்து 3rd. சரியா? ஓகே. ஓகே. 13வது CH3 CH2 CHO aldehyde ഉണ്ട്.
அமில ஊடகத்தில் CrO3 தாக்கமடைந்து அமில ஊடகம் CrO3 தாக்கமடைஞ்சு A என்னும் சேர்வை பெறப்பட்டது. சரியா? அப்ப எல்டிஹைட் வந்து தாக்கமடைந்து CrO3 முன்னிலையில் தாக்கமடைஞ்சால் இது வந்து தாழ்த்தப்படும், இது வந்து உச்சேற்றப்படும். அப்போ வாரது வந்து CH3 CH2 COOH எல்டிஹைட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் CrO3 வந்து Cr3+ மாறும். ஓகே, அப்போ அதுதான் ஏ வந்து அந்த சேர்வை. அடுத்தது PCl3 உடன் தாக்கமுற்று B என்னும் சேர்வை பெறப்பட்டுச்சு. B என்னும் சேர்வை வருதான். ஓகே, அப்போ B சேர்வை என்ன? PCl3 COOH OH வந்து A, அப்போ Cl மாறும், அது அமில குளோரைடாக மாறும். அப்போ CH3 CH2 COCl. சரியா? ஓகே, அதுதான் B. இப்போ அது அப்படியே வரும். B உடன் CH3NH2 தாக்கமுற்று பெறப்படும் சேர்வை C ஆகுது. இதோடு என்ன தாக்கம் வருது? இதோட என்ன தாக்கம் வருது? CH3NH2. சரியா? CH3NH2 தாக்கம் அடையுது. CH3NH2 தாக்கம் அடைஞ்சு அதில் உள்ள ஹைட்ரஜனோட இது குளோரின் சேர்ந்து வெளியே போகும். அப்போ வாரது என்ன வரும்? CH3 CH2 COO இன்னைக்கு குளோரின் போயிட்டு இன்னைக்கு ஹைட்ரஜனோட போகும், மீதி அப்படியே NH CH3. இது என்ன? வலியமைட் இல்லையா? நைட்ரஜனில் உள்ள ஹைட்ரஜனோட இல்லாமட்டு அதுக்கு பதிலாக ஒரு ரெட்கல் கூட்டம் சேர்ந்து. அப்போ இது வந்து வலியமைட். இப்படி வர விட வந்து இதான் C. இப்படி வர விட வந்து 5th ஆன்சர் வருது. இதுக்கு 5th ஆன்சர். ஓகே, அடுத்தது 20வது கேள்வி. CH3 COOCH3க்கும் CH3 MgClக்கும் இடையிலான கருநாட்ட கூட்டம் தாக்கம் நடைபெற்று உண்டாகும் விளைபொருள் நீர்ப்பகுப்படைந்து உண்டாகும் இறுதி விளைபொருளை கருதுக. ஓகே, இப்போ நம்ம தாக்கத்தை எழுதுவோம். CH3 COO CH3 இது ஒரு கீட்டோன், அதோட என்ன தாக்கமடையுது? CH3 MgCl தாக்கமடையுது. கருநாட்ட கூட்டம் தாக்கம். இப்போ இதால் வர விளைவு என்ன? CH3 MgCl CH3 COO CH3. அப்போ வரது வந்து CH3 CO MgCl. MgCl வைத்து ஓட சேரும். CH3 வந்து இந்த கார்பனோடு சேர்ந்து கொள்ளும், சேர்ந்து CH3 வரும். சரியா? ஓகே, உண்டாகும் விளைபொருள் நீர்ப்பகுப்படைந்து உண்டாகும் இறுதி விளைபொருள். இப்போ இது நீர்ப்பகுப்படைஞ்சா நீர்ப்பகுப்புக்கு எப்படி போடுறாங்க? ப்ளஸ் H2 போடுவோம். அமில ஊடகத்தில் நீர்ப்பகுப்படையுது. அப்படி அடைஞ்சாலே என்ன வரும்? CH3 CH3 OH. ஓகே, இதுதான் வரும். ஓகே, இவ்விளைபொருளை தரும் தாக்கத்தின் பொறிமுறையின் ஒரு சரியான படிமுறையை பின்னோக்கி சரியாக காட்டுகின்றது என்று சொல்லுங்க. சரியா? ஓகே, அப்போ இதில் பொறிமுறையை பார்ப்போம். சரியா? இதில் ஃபர்ஸ்டா CH3 COO CH3ஓட கீழே CH3 MgCl இருக்குது. சரியா? இதில் இந்த பொண்ட்லேருந்து பொண்டில் உள்ள இடத்துல தான் கார்பனை வைத்து அடிக்கும். அடித்து மேலுள்ள டபுள் பொண்ட்லேருந்து நாங்கள் அங்குக்குரிய மேலே ஆக்சிஜனும் போடுவோம். அதில் உள்ள இடத்துல தான் மேலே ஆக்சிஜனுக்கு போகுது. சரியா? போனால் எப்படி வரும்? CH3 CO minus CH3 சரியா? இப்படி மேலே போய்த்து அடிச்சா இனி CH3 தான் போய்த்து கார்பனோட இணைச்சுக்கொள்ளும். சரியா? ஏன்னா இதில் வந்து
கிட்டத்தட்ட இன்னைக்கு பகுதியை மறையேற்றமைக்கும் இல்லை பகுதியை நிறைவேற்றமைக்கும். சரியா? ஓகே. அப்படி இணைஞ்சோன்னா எனக்கு MgCl நேரடியாக போடவும் வேணும், இல்லாட்டி போடாமல் வைக்கவும் வேணும். சரியா? இப்போ அடுத்த படியில் உங்களுக்கு MgCl போடலன்னா போடலாம். இது வைத்து MgCl சேர்த்துக்கொள்ளும், ப்ளஸ் சேர்த்துக்கொள்ளும், சேர்த்து ஒரு OMgCl உருவாகும். சரியா? ஓகே. அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன தாக்கம் நடக்கும்டா? இப்போ நான் இது எழுதுனேன், OMgCl. சரியா? O - MgCl ப்ளஸ்னு போடுறேன். இது எழுதுறேன் MgCl. சரியா? CH3 CH3 CH3. இப்போ நீர் பகுப்பில் என்ன அடைவேலாண்டா, இப்போ இனி வந்து உள்ள தனிச்சோடி இலத்திரன் நிற்குதானே, இந்த இலத்திரன் நீர் பகுப்பு அடைவேலண்டா என்ன செய்யறா, இன்னைக்கு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இதுதான் நீர் இல்லையா? அப்போ இதில் உள்ள தனிச்சோடி இலத்திரன் பேத்தி இந்த ஹைட்ரஜன் அடித்து இனிக்குள்ள இலத்திரனை, இந்த ஒன்று உள்ள இலத்திரனை இந்த ஆக்சிஜனை கொடுத்துட்டு இந்த ஹைட்ரஜன் பேத்து இதோடு சேர்ந்து. சரியா விளையாஜா? இப்போ இன்னைக்கு ஆக்சிஜனில் தனிச்சோடி இலத்திரனுக்கு தனிச்சோடி இலத்திரன் பேத்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அடித்து இன்னைக்குள்ள ஒன்று உள்ள இலத்திரன் வந்து ஆக்சிஜனை கொடுத்துட்டு அது பேத்துடும். சரியா? அப்போ அப்படி போகிறதால என்ன நடக்கும்டா, வாரது வந்து CH3 C. இப்போ அன்னைக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கொள்ளும். சரியா? எனக்கு MgCl வந்து அதுக்கப்புறம் போய்ட்டுரும். சரியா? ஓகே. அப்படி போகிறதால விளைவா CH3 வரும். சரியா? ஓகே. இப்போ இன்னைக்குள்ள ஹைட்ரஜன் போய் இன்னைக்கு OH - க்கும் அதோட பேர் என்னாகும் MgCl + C MgCl + C. அப்போ இது அவனும் சேர்ந்து என்ன நடக்கும்டா, Mg இப்போ தந்திக்கு MgOHCl அது வந்து வேண்டிய மாதிரி வரலாம். இவங்க போட்டு இது வந்து MgOHCl. சரியா? ஓகே. இதுதான் பொறிமுறை. இந்த பொறிமுறைப்படி பார்த்தாண்டா ஒன்றாவது ஆன்சர் வராது. ஏண்டா ஒன்றாவது ஆன்சரில் வந்து MgCl வந்து MgCl தனிச்சோடு ஆக்சிஜனோட தனிச்சோடு இடத்துல வந்து ஃபஸ்ட் MgCl இது தாக்குற மாதிரிக்கு அப்படி வராது. செகண்டில் வந்து அம்புக்குறி வந்து போய்த்து ஆக்சிஜனை தாக்கிக்கு, ஆக்சிஜனை தாக்கும் இல்லை, அம்புக்குறி வந்து போய்த்து தாக்குறது வந்து ஹைட்ரஜன். அப்போ அப்படி வராது. அடுத்தது CH3 MgCl இன்னைக்கு வந்து தேர்டில் வந்து அம்புக்குறியை வந்து கார்பனை தான் அடிச்சிடணும். கார்பனை அடித்து சரி, அது சரி. அதில் வந்து தேர்ட் வந்து சரின்னு எடுக்கலாம், ஆனால் இடையில இது ஸ்டெப் வந்து மிஸ் ஆகுது. இது இல்லாட்டி பரவாயில்ல, இது கரெக்டாக எழுதணும். அப்போ இந்த ஸ்டெப் மிஸ் ஆகிறதால அதை எடுக்கலாம். ஃபோர்த் ஆன்சரில் வந்து மீட்டால் எல்லாத்தையும் மொதல் ஸ்டெப்பில் காட்டி அப்படி காட்டிடலாம். இது வந்து இன்னைக்கு வர வேண்டியது, இந்த ஸ்டெப் வந்து இன்னைக்கு வர வேண்டியது, இந்த ஸ்டெப் வந்து இங்கே வர வேண்டியது. அப்போ இடையில ஒரு லொட்டான ஒரு ஸ்டெப் ஒன்று இல்லாமல் அது இல்லையா? அப்போ அதை எப்படி எடுக்கலாம். ஃபிஃப்த் ஆன்சர் வந்து சரி, ஃபிஃப்த்தில் வந்து எப்படி ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டெப் அப்படியே காட்டிங்க, அப்படியே வந்து லாஸ்ட்டாக அது வந்துக்கு. அப்போ ஃபிஃப்த் ஆன்சர் சரி. இருபத்தி ரெண்டு செய்யணும். நைட்ரஜனை உடைய சேதன செறிவு தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியான கூற்றை தெரிவு செய்ய. முதல் அமைன்களுடன் மட்டுப்படுத்தப்பட்ட அட்கைல் ஏழெட்டுகளை தாக்கமுறை செய்தல். முதல் அமைன் என்ன? முதல் அமைன்றது வந்து CH3 NH2 வரும்னா, முதல் அமைன்றது என்னண்டா ஒரு அட்கைல் கூட்டமும் 2 ஹைட்ரஜன் கூட்டமும் நைட்ரஜனோடு சேர்ந்தது. இது முதல் அமைன்ற. சரியா? வலி அமைந்தா
இந்த ஹைட்ரஜன் ஒன்று இல்லாமல் ஆகிட்டு அன்றைக்கி வந்து அட்கைல் கூட்டத்தை போடுவோம். அப்போ இன்றைக்கி புடைய அமைண்டா மூணுமே என்ன வைக்கும், அட்கைல் கூட்டமாக வைக்கும். ஓகே, அப்போ எங்கே முதல் அமைந்துள்ள மட்டுப்படுத்தப்பட்ட அட்கைல் எலைட்டுகள் தாக்கமுறை செய்யணும். அட்கைல் எலைட்டுக்கள் இப்போ பாருங்க, RCl R-Cl போடுறேன். அட்கைல் எலைட் தானே இது, அட்கைல் எலைட் தாக்கமடைஞ்சு இந்த குளோரின் வந்து இது ஹைட்ரஜனோட தாக்கமடைஞ்சு போயிட்டு RNH R- வரும். இது என்ன வளியமை, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வளியமைன்னு வரும். மறுக்கணும் R-Cl போடுறேன். அப்படி தாக்கமடைஞ்சா என்ன வரும், எனக்குள்ள Cl வந்து ஹைட்ரஜனோட பேத்துட்டு RN R- கீழே R-. சரியா, இது என்ன உடையமை. அது மறுக்கணம் போடுறேன், R-Cl போடுறேன். சரியா, அப்போ நான் காட்டுறதுக்கு காரணம் வந்து வேறு வேறு கார்போஹைட்ரேட் சங்கிலிகள் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் அப்படி காட்டுறேன். அப்படி போட்டேன்னா வாரது என்னண்டா RN R- R-. சரியா, அப்போ நைட்ரஜனில் வந்து இறுதியை ஒட்டி இலத்திரன்கள் வந்து 5 இலத்திரன்கள். ஆனால் இதில் இருக்கிறது வந்து 4 தைக்கி அவங்க ப்ளஸ் வரும். இதுக்கு சில சதுர்க்க அமைந்து சதுர்க்க அமை. சரியா, ஓகே. இப்படி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அட்கைல் எலைட்டுகளை போட்டும் இப்படி சதுர்க்க அமைந்து எடுக்கலாம். இல்லாட்டி ஒரு வேலை செய்யலாம், ஒரே நடியில மிகை அட்கைல் எலைட்டை போடலாம். சரியா, மிகை அட்கைல் எலைட்டை போட்டாங்கன்னா இங்கேக்குள்ள அவ்வளோத்துலையும் அட்கைல் கூட்டங்கள் வந்து சேரும் அப்படின்னு எடுக்கலாம். முதல் அமைப்புடன் மட்டுப்படுத்தப்பட்ட அட்கைல் எலைட்டுகளை தாக்கமுறை செய்வதன் மூலம் சதுர்க்க அமைப்பை உருவாக்கலாம். மட்டுப்படுத்தப்பட்ட அளவா இல்லை, மிகையான அட்கைல் எலைட்டுகளை போட்டால் தான் என்ன வரும், ஒரே நடியில் சதுர்க்க அமைன்னு பெறலாம். ஓகே, சதுர்க்க அமோனியம் 30 தான் நான் சொல்லுவோம் என்றால் +1 எழுதிட்டேன். அடுத்து அல்லியைடுடன் அமைன்கள் இலத்திரநாட்ட கூட்டல் தாக்கத்தை தொடர்ந்து நீக்கல் தாக்கத்தில் ஈடுபடும். அப்படியா, அல்லியைடுன்றது நான் இன்னைக்கு RCOOH எடுக்கிறேன். சரியா, அதோட அமைன்களா RNH2 இதில் உள்ள தனிச்சோடி என்ன, இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து வைத்து கார்பன் அடிச்சோம். கார்பனோட சேர்ந்து இப்போ இதில் உள்ள பொறிமுறை வந்து வேற. நான் இதில் விளைவு எழுதினேன்டா இப்படி வரும்டா, இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டும் எல்லாம் வைத்து RCH. சரியா, இந்த டபுள் பாண்ட் ரெண்டும் நைட்ரஜனோட சேருவோம். N அதோட R வரும். சரியா, இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஒரு ஆக்சிஜன் எல்லாம் வைத்து நீர் அகற்றப்பட்டு இந்த கட்டமைப்பு வரும். சரியா, ஓகே. இதில் பொறிமுறை எப்படி வரும்டா, இது நினைக்கிறது. ஓகே, இது கிளியர் தானே. இதில் பொறிமுறை வந்து RNH2. இதில் உள்ள இணை தனிச்சோடி வந்து இந்த கார்பன் எடுத்து அடித்து இங்கே மேலே போகும். இதில் எழுத்துறேன் பீத்தா வருது. RCO- வரும். கீழே வந்து NH2R வரும். சரியா, அப்போ இன்றைக்கி +1 வரும்னா அப்போ 4க்கு 1 30 ப்ளஸ் வரும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் வந்து எனக்குள்ள இலத்திரன் வந்து கீழே வரக்குள்ள என்ன இருக்கும்,
கீழே வரப்போல. ஓகே, ஓகே. நீங்கள் வந்து இந்த அம்புக்குறி வந்து இங்கேக்குள்ள அம்புக்குறி இந்த இலத்திரன் வந்து இங்கேக்குள்ள ஹைட்ரஜனை தான் தாக்கும். சரியா? இப்போ நீங்கள் வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து 2 எழுதுறேன். சரியா? இந்த ஹைட்ரஜனை தாக்கும். இந்த ஹைட்ரஜனை தாக்கி இது வந்து இப்படி ஒரு செறிவை உருவாக்கும். R C OH H NH R1. சரியா? அதுக்கப்புறம் இங்கனைக்குள்ள OHம் இங்கனைக்குள்ள Hம் சேர்ந்து என்ன நடக்கும்? நீரற்றப்படும். நீரற்றப்பட்டு வரத்தான் இங்கனைக்குள்ள OH இங்கனைக்குள்ள H. சரியா? அது ரெண்டும் நீர் அகற்றப்படும். நீர் அகற்றப்பட்டு வாரது CRH. இன்னைக்கு வந்து டபுள் பாண்ட் உருவாகும். NR. சரியா? கட்டமைப்பு இன்னைக்கு இது இங்கே வரதுக்கு வந்து நீராற்றல் இப்படி போட்டால் சரி. சரியா? ஓகே, இதுதான் கட்டமைப்பு. சரி, ஒரு முறை இப்போ கேள்விக்கு வருவோம். அல்டிஹைடுடன் அமைன்கள் இலத்திர நாட்ட கூட்டல் தாக்கத்தை தொடர்ந்து நீக்கல் தாக்கத்தில் ஈடுபடும். அப்படியா? இலத்திர நாட்ட எனக்கு வந்து கண்ணாடி எனக்கு வந்து இது ஒரு கண்ணாடி. இன்னைக்கு இலத்திரன்கள் வந்து கருவை நாடி போகுது. அப்படின்னா இலத்திரன் அல்டிஹைடு நாடி போகுது. அப்போ இலத்திரன் கருநாட்ட கூட்டல் அதுக்கப்புறம் நீக்கல் நடக்குது. நீக்கல் நானே சொல்ல மாட்டோம். இங்கே கருநாட்டில் வச்சு இன்றைக்கி இலத்திரன் நாடி வராது என்று விட்டலாம். சரியா? ஓகே, அடுத்தது வந்து எமேட்டுகளில் நைட்ரஜன் அணுவுக்கும் கார்பனைல் கூட்டத்துக்கும் இடையிலான பரவினால் அவற்றின் மூளையியல்பு அமைன்களின் மூளையியல்பை விட அதிகமாகும் சொல்லி. சரி, அதை கேள்வி. ஏமைட்ன்றது என்ன? RCOONH2 எழுதுறேன். சரியா? இதில் உள்ள தனிச்சோடி இலத்திரன்களுக்கும் ஏமேட்டிக்கல் நைட்ரஜன் அணுவுக்கும் கார்பனைல் கூட்டத்துக்கும் இடையிலான பரவினால் இதில் உள்ள நைட்ரஜன் அணுக்கும் இந்த நைட்ரஜன் அணு உள்ள இலத்திரன்கள் வந்து பரிவடையும். எனக்குள்ள இலத்திரன் மேலே போகும். உப்பைத்து பரிவடைஞ்சு மாறது வந்து CO NH2 வரும் ப்ளஸ். சரியா? ஓகே, மறக்கலாம். இது கீழே வரும், இது உள்ள மேலே போகும். அப்படி இப்படி மாறி மாறி நடக்கும். இப்படி மாறி மாறி நடக்கிறதால என்ன நடக்குதுன்னா இலத்திரன்களை வந்து தனிச்சோடு இலத்திரன்களை வந்து வெளிநோக்கி வழங்குறது வந்து என்ன, நாங்கள் லூயி அமிலம் லூயி மூலம்னு பார்ப்போம். லூயி அமிலம் என்ன, தனிச்சோடு இலத்திரன்களை வந்து வெளியே வழங்குறாக்களுக்கு என்ன சொல்ற, லூயின மூலம். சரியா? அப்போ தனிச்சோடு இலத்திரங்கள் வெளியே வளர்க்குறதுக்கு வந்து மூணு ஹெல்ப் கூட இருக்குது. இங்கே வந்து தனிச்சோடு இலத்திரங்கள் வெளியே வளர்க்குதா? இல்லை, உள்ளுக்கே தான் சுற்றி வேண்டிக்கலாம். அப்போ இது வந்து ஒரு நடுநிலையான சேர்மைன்னு சொல்லுவோம். சரியா? அமைப்பு வந்து நடுநிலை. ஓகே, அதே RNH2 அமைன் இருக்கும். அதில் தனிச்சோடி இலத்திரன்களுக்கு இங்கே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. தனிச்சோடி இலத்திரங்கள் வந்து வேண்டிய இடத்துக்கு வழங்கலாம் அப்படின்றதால வேண்டிய இடத்துக்கு வழங்கலாம்ன்றதால இதில் மூலியல்பு வந்து
அமைந்த மூலையிழப்பை விட எப்படி இருக்கும், அமைந்த மூலையிழப்பை விட கூடிய இருக்க போகுது. ஓகே, இப்போ அப்படி பார்த்தோன்னா இடையிலான பரவினால் அவற்றின் ஏமேட்டுகள் நைட்ரஜன் அணுக்கும் கார்பன் கூட்டத்துக்கும் இடையிலான பரவினால் அவற்றின் மூலையிழப்பு அமைன்களின் மூலையிழப்பை விட அதிகமாகும். அப்படியா? இல்லை, அமைன்களுக்கு வந்து மூலையிழப்பு கூட, அதை வச்சு அமைன்களுக்கு வந்து மூலையிழப்பு கூடன்னு இருக்கும். ஓகே, அப்போ தேர்ட் ஆன்சர் பில. ஓகே, அடுத்தது நாலாவது. அரோமேட்டிக் ஈரசோனியம் அலிபேட்டிக் ஈரசோனியம் உப்புகளை விட உறுதியானது. அரோமேட்டிக் ஈரசோனியம் என்னன்னா பென்சின் வளையத்தை கொண்டுள்ள ஈரசோனியம் உப்புகளுக்கு வந்து செல்ற அரோமேட்டிக் ஈரசோனியம் உப்புகள். சரியா? அப்படி பார்த்தாண்டா அரோமேட்டிக் ஈரசோனியம் N2+Cl- இது அரோமேட்டிக் ஈரசோனியம் உப்பு. அலிபேட்டிக் ஈரசோனியம் உப்புண்டா நார்மலாக ஒரு அட்கல் கூட்டத்தை கொண்டிருக்க ஈரசோனியம் உப்பு தான் சொல்கிறேன். அலிபேட்டிக் ஈரசோனியம் உப்பு. சரியா? ஓகே, இங்கே பாருங்க, அரோமேட்டிக் ஈரசோனியம் அலிபேட்டிக் ஈரசோனியம் உப்புகளை விட உறுதியானதுன்னு சொல்லி நாங்கள் இதை எப்படி வச்சு பார்க்குறேன்டா, இதுக்கு வந்து நாங்கள் நீங்கள் வந்து ஆர்கானிக்கில் வந்து மாற்றீடு செய்ய எவ்வளோ கட்டாயம் படிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து அனிலின் ஒன்றுலேருந்து, சரியா, NaNO2 டில் HCl 25% போட்டால் என்ன நடக்கும்? ஃபீனோல் வரும். அதே இதே தான் NaNO2 டில் HCl 0 முதல் 5% போட்டால் என்ன நடக்கும்? இந்த அரோமேட்டிக் ஈரசோனியம் உப்பு வாரத்தை படிச்சு இருப்பீங்க. சரியா? ஓகே, அப்போ தாழ் வெப்பநிலைகளில் வந்து 0 முதல் 5% வந்து NaCl உறுதியே. ஆனால் நாங்கள் எங்கே சரி அலிபேட்டிக் ஈரசோனியம் உப்பு படிச்சிடலாம் இல்லை, அதுக்குன்னு நீங்கள் உறுதிட்டு எடுக்கலாம். அப்போ எங்கேயும் படிச்சிடல, அப்போ அது வந்து நல்ல உறுதியாகும் அப்படின்னு நினச்சிடல. 0 முதல் 5% இது உறுதியாகும். ஆனால் இது வந்து எல்லா வெப்பநிலையுமே உறுதியாகவே இருக்காது. சரியா? அப்போ வந்து நாங்கள் வந்து இப்படி பார்ப்போம், RnH2க்கு NaNO2 டில் HCl போட்டால் எனி டெம்பரேச்சர் எல்லா வெப்பநிலையும் இல்லை, 0 முதல் 5 இல்லை, என்ன வெப்பநிலையை போட்டாலும் இதுக்கு வந்து வாரது ஆல்கஹால் தான் வரும். சரியா? அதில் என்ன சொல்ல வராங்க, அலிபேட்டிக் ஈரசோனியம் உப்பு வந்து ஆக உறுதிக்குறவு உருவாகினோடனே பிரிக்க அடைஞ்சிடும். சரியா? ஓகே, அப்படி பார்த்தாண்டா உறுதித்தன்மை வந்து N2Clக்கு வந்து கூட இது அலிபேட்டிக் ஈரசோனியத்தை விட. அப்போ நான் ஃபோர்த் கூட்டு சரியா இல்லையா? அரோமேட்டிக் ஈரசோனியம் அலிபேட்டிக் ஈரசோனியம் உப்புகளை விட உறுதியானது இன்னைக்கு. அப்போ அது சரி. ஓகே, அடுத்து அரோமேட்டிக் ஈரசோனியம் அயன்களால் இலத்திரனாடியாக தொழிற்பட முடியாதுன்னு சொல்லி. அப்படியா? அரோமேட்டிக் ஈரசோனியம் அதில் N2+, இது வந்து ஒரு இலத்திரன் நாடி. சரியா? இது ஒரு இலத்திரன் நாடி. இது வந்து ஃபீனாலோட தாக்கம் அடைஞ்சு ஆரஞ்சு கலர் சாயத்தை உருவாக்கும். பீட்டா நெட்ரோல் ஓட தாக்கி என்ன வரும்? சிவப்பு சாயத்தை உருவாக்கும். சரியா? ஓகே, அது வந்து பின்னுக்கு இதே தாளில் இந்த பேப்பரில் எரிஞ்சு நினைக்கிறேன், அந்த கேள்வி வர போல பார்ப்போம். ஓகே, அப்போ அப்படி பார்த்தா இலத்திரனாடியாக தொழிற்பட முடியாதுன்னு சொல்லி இல்லை, இது ஒரு இலத்திரனாடியாக தொழிற்படும், ஆகவே அது குற்றம் இல்லை. இதுக்கு வந்து ஃபோர்த் ஆன்சர். ஓகே, 28வது
CH3COOH. A CH3CH2OH. சரியா? அப்போ CH3COOH அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து எதால் தாழ்த்தப்படும்? ஆல்கோஹோலா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டா? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். கட்டாயம் நீரை 2வது படியில் போடணும். NaBH4க்கு தாழ்த்தல் அடையுமா? NaBH4க்கு வந்து தாழ்த்தல் அடையாது. NaBH4க்கு தாழ்த்தல் அடையாது. ஆல்டிஹைட் கீட்டோன் இருந்தால் மட்டும்தான் ஆல்கோஹோலாக தாக்க முடியும், தாழ்த்தல் அடையும். சரியா? ஆல்டிஹைட் இருந்தால் NaBH4க்கு முதல் ஆல்கோஹோலாக தாழ்த்தல் அடையும். அதே கீட்டோன் இருந்தால் வலி ஆல்கோஹோலாக தாழ்த்தல் அடைய போகுது. சரியா? ஓகே. அப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் H2O அது 1வது படி 2வது படின்னு கட்டாயம் காட்டிக்கணும். அப்படி காட்டியிருந்தால் ஃபஸ்ட் அது 4th ஆன்சர் தான் சரி. சரியா? வேறு ஒன்றுமே எடுக்கலாம். கட்டாயம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வார இடத்துல வந்து நீரை போடணும். 2வது பாருங்க NaBH4 தாழ்த்தல் அடையுமா? தாழ்த்தல் அடையாது. இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை வந்து தாழ்த்துறதுக்கு ஒரே ஒரு கருவி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் மட்டும்தான். ஓகே, இந்த 3rd வராது, 5th வராது. ஓகே, அடுத்தது இதுலேருந்து என்ன பி போட்டாண்டா இதுக்கு அட்கைல் ஏலைட் உருவாகலாம். சரியா? அதுக்கு வந்து CH3CH2OHக்கு என்னென்ன போட்டாண்டா ஆல்கோஹோலுக்கு வந்து குளோரின் வரதுக்கு வந்து என்னென்ன போடலாம்? PCl3 இல்லாட்டி PCl5 இல்லாட்டி SOCl2 போடலாம். சரியா? இப்படி போட்டு Cl எடுக்கலாம். அப்போ இன்னைக்கு வந்து வாரது வந்து இது வந்து நார்மலாக எடுக்கக்குள்ள வராது. சரியா? அட்கைல் எலைட் எடுக்கிறதுக்கு வந்து இப்படி போட்டாண்டா வரும். சரியா? இங்கே தந்திரது வந்து 4th ஆன்சர் சரின்னு எடுத்தாண்டா HCl ZnCl தந்திரம். அப்படின்னு என்ன? லூகாஸின் சோதனை பொருள். லூகாஸின் சோதனை பொருளை பார்க்கக்கூடா லூகாஸின் சோதனை பொருள். லூகாஸின் சோதனை பொருள் வந்து அதே மாதிரி தான் HCl ZnCl2 HCl ZnCl2. இதில் வந்து முதல் ஆல்கஹால் RCH2OH தாக்கினா என்ன வரும்? இன்றைக்கும் RCH2Cl வரும். சரியா? அதே மாதிரி வலி ஆல்கஹாலுக்கும் RCRHOH, இதுக்கும் RCRHCl வரும். அதே மாதிரி புடைக்கும் CRROH, இதுக்கும் RCRCl வரப்போகுது. ஓகே, ஆனால் இது வந்து இப்போ நான் லூகாஸின் சோதனை பொருள் நான் கூட படிச்சுப்போம். உடை ஆல்கோஹோலுக்கு வந்து லூகாஸின் சோதனை பொருள் வந்து உடனடி கலங்கலை தர முடியும். சரியா? இது வந்து கேள்வியோட சம்மந்தம் இல்லை, நான் சும்மா சொல்லி கொண்டு போகிறேன். வலி ஆல்கோஹோலுக்கு வந்து லூகாஸின் சோதனை பொருளுக்கு வந்து நீண்ட நேரத்திற்பின் கலங்கள் இல்லாட்டி கொஞ்சம் சூடாக்கினா கலங்களை தரும். இது கலங்களை தராது. முதல் ஆல்கோஹால் கலங்களை தராது. ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் லூகாஸின் சோதனை பொருள் வந்து தாக்க முடியும். ஆனால் கலங்களை தாரது வந்து உடைய ஆல்கோஹாலாக தான் இருக்கும். சரியா? அப்போ கலங்களை தராதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கார்போகட்டைன் உறுதியை தான் நான் சொல்லுவேன். சரியா? இந்த RCH2+ இதுதானே RCH2+, இது வந்து ஆக உறுதி குறவு. என்னது இது? ஆக உறுதி குறவு. இது உருவாகினோன்னா இது என்ன பெரிய இடையும் உறுதி குறவுன்றதால அப்போ வந்து கஷ்டப்பட்டு அதை இது வாரத்துக்கு இடையில கலங்கள் வராது. இது நீண்ட நேரத்தின் கலங்கள்ன்றது வந்து இது வந்து ப்ளஸ் உருவாகிறது வந்து இந்த வலி கார்போகட்டைன் வந்து கொஞ்சம் உறுதி கூட முதலை விட, அதை வச்சு சுருக்கா உருவாக்காட்டியும் கொஞ்சம் லேட்டாகி சரி
குளோரைட் சேர்வை உருவாக்கி கலங்களை தரும். இன்னைக்கு கலங்கள்ன்றது என்னன்னா இந்த குளோரைட் சேர்வை சிக்கல். இந்த கலங்கள் சேர்வை குளோரைட் சிக்கல் வந்து ஒரு ஒயில் தன்மையானது. சரியா? அதுதான் கலங்களை தாரதுக்கு காரணம். ஓகே ஓகே. புடைய வந்து கார்போகேட்டையான் வந்து இது அவ்வளோத்தையும் விட உறுதி கூட, முதல் வழியை விட புடைய வந்து உறுதி கூட. அப்போ உடனடி கலங்களை தரும். ஓகே, அப்போ 4th ஆன்சர் சரி.